ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 படம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிளாக்கு, ஹாய் ராம் சரண், அதுக்கப்புறம் தப்பண்ணா, ஒரு கைதியின் காதலி, அது தமிழில். அப்புறம் கசபா, மலையாள பேர் கசபா, தமிழ் பேர் வந்து சர்க்கிள். ஸோ இந்த 4 படத்தையும் இன்றைக்கி எப்படியாவது ஒரே வீடியோவில் கவர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்பிளைன் பண்ண தான் எனக்கே தெரியும். ஸோ லெட் அஸ் see. ஃபஸ்ட்டு மூவி வந்து பிளாக்கு. ஸோ பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்படி காமிச்சிருப்பாங்க பிளாக்கில் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வருவார், பின்னாடி வந்து ஒரு கப்பல் உட்காந்துருப்பாங்க. ஸோ இவர் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரவர் வந்து என்ன பேசுவார்னா, அந்த ட்ரைவ் பண்ணிட்டு வர்றவரோட ஃப்ரெண்டோட லவ்வர் அப்படி தான் காமிப்பாங்க அந்த பையன். ஸோ இப்போ காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரவர் என்ன சொல்லுவார்னா, அட் எனி காஸ்ட் உங்கள் 2 பேத்துக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் ஸ்மோக் பண்ணுறதுக்காக கீழே வரும்போது தான் காமிப்பாங்க. அன்றைக்கி ஒரு ஃபுல் மூன் டேன்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு இடம், அந்த ஃபுல் மூனுக்கு நேராக கீழே இருக்கிற இடம் பிட்ச் பிளாக்காக இருக்கும், அதையும் காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார்ல, அவர் வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருப்பார். என்னென்னா, அவளால் எப்படி என்னை மறக்க முடிஞ்சுது, என்னை விட்டுட்டு என் ஃப்ரெண்டை எப்படி அவளால் செலக்ட் பண்ண முடிஞ்சுது, எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போக முடிஞ்சுது, அப்போ அவ்வளோதானா, அப்படியான அவர் டென்ஷனாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு துப்பாக்கி எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஓகேயா, எடுக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பார்த்தா துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்கும். அப்புறம் இவரே தான் அந்த ஸ்மோக் பண்ணார்ல, காரை ட்ரை பண்ணிட்டு வந்தார்ல, அவரை தான் திடுத்துடுன்னு மேலே ஓடி போய் பார்ப்பாரு. அவர் யாருன்னா இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறாள், திடுத்துடுன்னு ஓடி போய் பார்ப்பாரு. அங்கே வந்து இவங்க 2 பேரையுமே சுட்டு போட்டிருப்பாங்க. சுட்டு போட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏன்டா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பான். நான் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் திடுத்துடுன்னு ஓடி வந்துடுவான். கீழே ஓடி வந்துட்டு அப்புறம் கார் எடுத்துகிட்டு இவன் போயிடுவான். அதுதான் அந்த அவங்க போன அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். அது போகிற வழியிலேயே ஒரு ஸ்டாச்சுவை வேறு காமிப்பாங்க. இது வந்து நமக்கு ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறமா 60 இயர்ஸ் கழித்து காமிக்கிறாங்க. 60 இயர்ஸ் கழித்து, இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். 60 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது தான் ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும், அவங்க 2 பேரும் நல்லா மேரிட் கப்பல், ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, 2 பேருமே ஒர்க்கிங்கு, அந்த ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கணுங்கிறதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எங்கேயோ பீச் சைடு ரெசார்ட்டுக்காக எங்கேயோ போகிறாங்க. அவங்க சொந்த வீடு வாங்கியிருக்காங்களோ சம்திங், அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டோ இன்னும் வில்லா. அந்த வாங்கின வில்லாவுக்கு நம்ம போய் அங்கே யாருமே இல்லை இப்போதைக்கு, நம்ம ஏன் தனியாக ரூமெல்லாம் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கே வர்றாங்க. ஸோ வரும்போது அங்கே நடக்கிற அமானுஷ்யம் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அது ஆக்சுவலாக அமானுஷ்யம் கிடையாது. ஓகேயா, இந்த இடம் எதுன்னா, இவங்க ரெசார்ட்டு, இவங்க வீடு சொந்த வில்லா வாங்கியிருக்காங்களா, அந்த இடம் எங்கன்னா அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்துச்சுல, அந்த இடம் தான். ஸோ இப்படி தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்டுங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் நிறைய இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஜீவா அவங்க போயிருக்கிறதும் அந்த ஃபுல் மூன் டேயாக தான் இருக்கும். அந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கி கரெக்டாக அந்த பிட்ச் பிளாக் ஏரியா இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் அதை பற்றின நாலேஜெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஃபுல் மூன் டே, பிட்ச் பிளாக் ஏரியா, அதுக்குள்ளே போனால் டைம் லைனை க்ராஸ் பண்ணலாம், இது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த வீட்டில் அவங்க ஹாப்பியாக ஜாலியாக தான் சிரித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்து பார்க்கும்போது இன்னொரு ஃப்ளாட்லேயும் லைட் எரியும். அப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எனக்கு மட்டும்தானே வீடு விட்டதாக சொன்னீங்க, எங்கள் வீடு மட்டும்தானே ரெடியாக இருக்குது, நாங்கள் மட்டும்தானே குடி வந்திருக்கோன்னு சொன்னீங்க, எங்கள் வீடு மாதிரி இன்னொரு வீட்லேயும் லைட் எரியுது, இன்னொருத்தவங்களுக்கு அப்போ வீடு கொடுத்தீங்களா, எங்ககிட்ட சொல்லாமே கொடுத்துட்டிங்களா அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் தெரியாமல் சொல்லுவீங்களா இருக்கும், நல்லா செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுருவான். அதுக்கப்புறம் இதுங்க போய் அந்த வீட்டில் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கரும் ஜீவாவும் சேர்ந்து கைப்பிடிச்சிக்கிட்டே போவாங்க. கைப்பிடிச்சிட்டே போய் அந்த பிட்ச் பிளாக் கலர் ஏரியாவில் க்ராஸ் பண்ணி போனாங்கன்னா அந்த இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு திருப்பி இந்த அவங்க இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற வீட்டுக்கே ஓடி வந்துடுவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஜீவா. என்ன நடக்குதுன்னே 2 பேத்துக்குமே புரியாது. ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த வீட்டில் யார் இருக்கான்னு உள்ளே எட்டி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தான் ஜீவாவும் பிரியா பவானி சங்கருமே அந்த வீட்டில் இருப்பாங்க.
அந்த எதிர்த்தாப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது, வேறு யாருக்கோ கொடுத்துட்டீங்க, அங்கே லைட் எரியுதுன்னு சொல்லி ஜீவா கேட்டான் இல்லையா. இவங்க ஃப்ளாட்டில் இருந்து தான் அந்த எதிர்த்த வீட்டை பார்க்குறான். அந்த எதிர்த்த ஃப்ளாட்டுக்கு தான் இவங்க வீட்டில் இருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிற இடத்துல தான் இந்த பிளாக் ஹோல், அதை எப்படி சொல்கிறது, அந்த பிட்ச் பிளாக் ஏரியா இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அதை க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் இவங்க பார்க்குறாங்க, இந்த நம்ம வீடு மாதிரியே இருக்கேன்னு சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார் வந்த மாதிரியே ஏதோ ஒரு கார் வருதே உள்ள அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் எட்டி பார்த்தா, அந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா பிரியா பவானி சங்கரும் ஜீவாவுமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நடந்த நிகழ்வு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியா பவானி சங்கரும் ஜீவாவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இது ஆல்ரெடி நடந்தது, அப்போ பாஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ப்ரெசண்ட்டுக்கு ஓடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 2 பேருமே கைப்பிடிச்சிக்கிட்டே ஓடி வருவாங்க, ஓடி போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு ஸ்டேஜில் அப்புறம் என்ன ஆவாங்கன்னா, பாஸ்ட்டுக்கு போன மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு டைம் என்ன ஆயிரும்னா, பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரியே ஃப்யூச்சருக்கு போயிடுவாங்க. அப்புறம் இது பாஸ்ட்டாக ஃப்யூச்சரானே தெரியாமல் அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஜீவா. அப்போ தான் ஒரு பேப்பர் எடுத்து லெட்ரு மாதிரியெல்லாம் எழுதி வைப்பாங்க. லெட்ரு மாதிரி எழுதி அதாவது அந்த இப்போ இருக்கிறது இப்போ ஜீவா ப்ரெசன்ட் டைம் லைன்லேருந்து போயிருக்கான்ல, அப்போ அது பாஸ்ட் டைம் லைனாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க ப்ரெசண்ட்டுக்கு அந்த பாஸ்ட்டில் இருக்கிற ஜீவா வரணும்ல, அப்படி யோசித்து எழுதி வச்சுட்டு போவான். அது ரொம்ப நேரமாகி வரவே இல்லைங்கமே திருப்பி போவான். அப்போ இவன் எழுதுனது இவனே பார்ப்பான். அப்போ தான் யோசிப்பான், இது ஃப்யூச்சர் டைம் லைன் அப்படின்னு. அப்போ ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் மாற்றி போயிட்டு வந்ததுலேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஜீவா. என்ன பண்ணணும்னு தெரியாது அவனுக்கு. ஜீவாவும் கன்ஃபியூஸ் ஆயிடுவான், பிரியா பவானி சங்கரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அப்போ பிரியா பவானி சங்கருக்கும் ஜீவாவுக்கும் ரொம்ப சண்டை வரும். பார்த்தா ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் உடஞ்சிருக்கும், கண்ணாடி உடஞ்சிருக்கும், சுருட்டு குடிச்சு கீழே போட்ட மாதிரியெல்லாம் இருக்கும். அது ஃப்யூச்சர் டைம் லைன். ஆக்சுவலாக சுருட்டே இல்லையே, இது எங்கேருந்து வந்துச்சு, வேறு யாரோ வந்துட்டாங்களோ, இதெல்லாம் நினச்சி 2 பேரும் அப்படி பயந்து, அந்த ஆக்சுவலாக அதை த்ரில்லர் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மாதிரி. அப்படி பயந்து போய் உட்காந்துருப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பிரியா பவானி சங்கர் கோவத்தில் அவன் கையை விட்டுட்டு அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி வருவாள்ல, அப்போ அவன் மட்டும் தனியாக அந்த பிட்ச் பிளாக் ஏரியாவை க்ராஸ் பண்ணி வரும்போது அவன் வேறு டைம் லைனுக்கு போயிடுவாள். அப்போ ஜீவா தனியாகிட்டான், பிரியா பவானி சங்கர் தனியாகிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே என்னென்னா, இந்த பிளாக்குங்கிற படத்தில் எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டைம் லைன் க்ராஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா. அப்போ இவன் ப்ரெசன்ட் டைம் லைனுக்கு வந்துடுவான், அந்த பிட்ச் பிளாக் ஏரியாவே. அவள் ஃபஸ்ட்டு போயிட்டால, எங்கே போனானே தெரியல. இவனும் ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு பதட்டத்தில் ஓடி வருவான். ஓடி வந்தால் இவன் வேறு டைம் லைனுக்கு வந்துடுவான், அவள் வேறு டைம் லைனுக்கு வந்துடுவான். அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அவள் எங்கேயுமே கண்ணுக்கு தெரிய மாட்டாள். அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் நிற்பாங்க. போலீஸ் என்னது ஏதோ சம்திங் போலீஸ் இவனுக்கு கொஷின் பண்ணுவாங்களா, ஏதோ சம்திங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவன் போலீஸ்கிட்டேயும் பதில் சொல்ல முடியாமல், இல்லை சார் அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு திருப்பி அந்த இடத்துலேருந்து அந்த வீட்டை கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடு தானெலாம் காமிச்சிட்ருப்பான். அவனுக்கு தெரியும்ல, இந்த பிட்ச் பிளாக் ஏரியாவை க்ராஸ் பண்ணால் நம்ம வேறு டைம் லைனுக்கு போயிடுவோம், போலீஸ்ட்டு அந்த எஸ்கேப் ஆயிடலான்னு. அந்த பிட்ச் பிளாக் ஏரியாவை க்ராஸ் பண்ணி வேறு டைம் லைனுக்கு போயிடுவான். இப்படியே அவன் யோசிச்சு மண்டை குழம்பி. ஆனால் ஒன்று மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிறான், நான் பாஸ்ட்டுக்கும் போக முடியுது, இப்போ நான் இருக்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன், ஃப்யூச்சருக்கும் என்னால் போக முடியுதுங்கிறத மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்குவான். அப்புறம் இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொலை பண்ணான்ல, வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவன், அவங்கிட்ட தான் இதுக்கான பதில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக போவான், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆக்சுவலாக போவான். அப்போ அவன் தான் இவனுக்கு சொல்லி தருவான், ஆமாம் இதே விஷயம் எனக்கும் நடந்துச்சு வச்சுச்சு எல்லாமே, நான் இத்தனை காலம் இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், யாராவது என்னை தேடி இதுக்காக வருவாங்க, அவங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகவே காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொல்லுவான், ஆமாம் உன்னால் இந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கி இந்த மாதிரி பிட்ச் பிளாக் ஏரியா வரும், அந்த ஏரியாவிலேருந்து பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ஃப்யூச்சருக்கும் போக முடியும். இதெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு தெரிகிறனால தெரியுமே தவிர, இப்போ பாஸ்ட்டுக்கு போனால் அங்கேயே ஒரு பிரியா பவானி சங்கர் வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவன் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கான்னு தெரியாது. ஃப்யூச்சருக்கு போனால் ஃப்யூச்சர்லேயே ஒரு பிரியா பவானி சங்கர் இருப்பாங்கல்ல, அந்த பிரியா பவானி சங்கருக்கும் இவன் ஃப்யூச்சருக்கு வந்திருக்கான், இவன் பாஸ்டில் இருக்கிறவன் ஃப்யூச்சருக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ யார் டைம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்யூச்சரில் இருக்காங்களா பாஸ்டில் இருக்காங்கலாம் தெரியும். அப்போது நீ பாஸ்ட்லேருந்து இப்போ ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறேன்னா, ஆல்ரெடி ஃப்யூச்சரில் ஒருத்தன் ஜீவா இருப்பான்ல,
அவன் இருக்காமல் நீ பார்த்துக்கறணும், 2 ஜீவாவாக இருக்கக்கூடாது, அங்கே பிரச்சனை வந்துடும், ஒரு ஜீவா தான் இருக்கணும், இதை மட்டும் அவன் சொல்லி அனுப்புவான். ஸோ இது வந்து இந்த இந்த படம் பார்த்தது, இந்த படத்தோட கதை. ஓகேயா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு இப்போ சொல்கிறேன். நான் புரிஞ்சுட்டு ஹீலிங்கு அது இதெல்லாம் போகும்போது அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எண்ட் ஆஃப் தி டனலில் லைட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டனலுங்கிறது தான் நம்ம மனசு தான் போர்ட்டல். ஓகேயா, நம்ம மனசுக்கும் நிலாவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபுல் மூணுங்கிறதே மனசு தான். எப்போவுமே அது ஃபுல் மூணாகவே தான் இருக்குது அந்த மனசு. ஓகேயா, அதில் டனலோட எண்டில் தான் லைட் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டனல் தான் கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்கும். மெடிடேட் பண்ணுறவங்க கிட்டெல்லாம் கேளுங்க, அமைதியாக மெடிடேஷனில் உட்காந்துட்டு தான் அவங்க ஆக்னியா சக்கரா இருக்கு இல்லையா, அது வழியாக உள்ளே போனாங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்கும் அவங்க எனர்ஜி அதை ட்ராவல் பண்ணும்போது. ஆனால் அது ஆக்னியாவிலேருந்து எங்கே போகும்னா இதயத்துக்கு தான் போகும். இதயத்துக்கு போகும்போது உள்ளுக்குள்ளே போகும்போது அது டார்க்காக இருக்கும். அந்த டார்க்னஸ்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆனால் அந்த லைட்டை போய் ரீச் பண்ணிடுவீங்க இதயத்தில். அதுதான் உங்கள் டிவைன் செல்ஃப். அந்த டிவைன் செல்ஃப் கிட்ட போய் உட்காந்துருவீங்க. ஸோ அதை ட்ராவல் பண்ணுறதுக்கே நிறைய பேர் பயந்துக்கிட்டு ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மனசுக்குள்ளே பிட்ச் பிளாக் ஏரியாங்கிறது அந்த டனல் தான். டனல் முடிஞ்சிச்சுன்னா ஆனால் லைட்டு வந்துடும். ஓகேயா, ஸோ அப்போது நம்ம இந்த பாஸ்ட்டை போய் ஹீல் பண்ணுறோம், எமோஷ்னல் ஹீலிங் பண்ணுறோம், இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன பண்ணுறோம், இன்னர் சைல்டெல்லாம் நம்மளுடைய குழந்தை பருவத்தை ஹீல் பண்ணுறோம். குழந்தை பருவத்தில் என்னெல்லாம் ரணம் ஆயிருந்துச்சோ, எமோஷ்னல் ட்ராமா ஆயிருந்துச்சோ அதை ஹீல் பண்ணுறோம். அப்போ அமைதியாக மெடிடேஷனில் உட்காந்து தானே நம்ம போய் நம்ம பாஸ்ட்டை விசிட் பண்ணிட்டு வர்றோம். அப்போ அந்த மைண்டுங்கிற ஃபுல் மூன் டயத்தில் நம்மளோட அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற டனல் வழியாக தான் ட்ராவல் பண்ணி நம்மளோட பாஸ்ட்டை போய் பார்த்துட்டு, அந்த பாஸ்ட்டில் எதெல்லாம் வேண்டாமோ, எதெல்லாம் இன்றைக்கி தேதிக்கு சரி பண்ணணுமோ. பாஸ்ட்டில் இப்போ நம்ம சின்ன குழந்தையாக தான் இருக்கோம். இன்றைக்கி ப்ரெசண்ட்லேருந்து போயிருக்கிற ஐஸ்வர்யா எப்படி இருக்கா, வளர்ந்து 42 வயசாக இருக்கிற ஐஸ்வர்யாவாக இருப்பா. அப்போ அந்த பாஸ்ட்டு குழந்தையோட ஆசையெல்லாம் இப்போ இருக்கிற 42 வயசு ஐஸ்வர்யா நிறைவேற்றி கொடுத்துட்றாள். அப்போ அந்த பாஸ்ட்டு குழந்தைக்கு ஏக்கமே இருக்காது, ரணமே இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணுறோம். பாஸ்ட்டை ரீலிவ் பண்ணக்கூடாது, ரீவிசிட் தான் பண்ணுறோம். ரீவிசிட் பண்ணி ஹீல் பண்ணுறோம், அதை கரெக்ட் பண்ணுறோம், சரி பண்ணுறோம் நடந்த மிஸ்டேக்கை. ஸோ தட் அந்த ட்ராமாவே இல்லாமல் போயிடுது. ஓகே, திருப்பி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். அதே போர்ட்டல் வழியாகவே ட்ராவல் பண்ணி இந்த ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறோம். அதே மாதிரி நம்ம ஆசைப்படுற வாழ்க்கை, நம்ம வாழ துடிக்கிற வாழ்க்கை, நம்ம வாழ விரும்புகிற கெரியர், நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கணும்னு நினைக்கிற நினைப்பு, இது எல்லாமே ஃப்யூச்சருக்கு சொந்தமான விஷயம். அப்போ அதையுமே நம்ம மைண்டு என்ன சொல்கிறது, நம்ம அமைதியாக கண்ணு மூடி உட்காந்துருந்தோம்னா அதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணி விஷன்ஸாக க்ரியேட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் வச்சு ஃப்யூச்சருக்கு போகலாம். ஓகேயா, இதுதான் எனக்கு எண்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ட் ரிசல்ட் என்னவோ அதை நம்ம விஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதுலேயே வாழ்ந்துட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே அமைதியாகி டீப் மெடிடேஷனுக்கு போய் நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே பார்த்தோன்னா நம்மளுக்கு பிடிச்ச, அதாவது நம்மளோட எதிர்பார்ப்புகள், இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணுங்கிற கற்பனை, நம்மளோட ஆசைகள்லாம் இருக்கும்ல, ஆக்சுவலான கோர், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற கோர், எனக்கு இதைத்தான் வாழ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நான் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி அங்கே ஊற்று மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்கும். அந்த உங்கள் ஃப்யூச்சர் லைஃபு, ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி வாழ ஆசைப்படுறீங்க, அந்த ஃப்யூச்சர் வீடு எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். ஆனால் அந்த டீப் வித்தின் உங்களுக்கு ட்ராவல் பண்ண தெரியணும். அப்போ இந்த மனசுங்கிற ஃபுல் மூனில் அந்த டனலுங்கிற பிட்ச் பிளாக் ஏரியாவை க்ராஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருங்கிற இன்டெப்த் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போய் அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். உங்களால் இப்போ ப்ரெசண்டில் இருக்க நீங்கள் அந்த ஃப்யூச்சரை போய் பார்க்க முடியும். அந்த ஃப்யூச்சரை போய் பார்த்தா அந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கோ, அதில் என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ, நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாமே இங்கே அட் ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிறது பூரா அலைன் பண்ணி, ஓகேயா, அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிறது 5D. இது தான் சொன்னேன் பெட் தி ரியாலிட்டின்னு இதுக்கு முந்தின வீடியோவில். அந்த 5Dயில் இருக்கிறது பூரா 5Dக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்க 3Dயில் கம்ப்ளீட் அலைன்மெண்ட்டோட
நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் பிளாக் படத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம மைண்டுங்கிறது தான் அந்த ஃபுல் மூனு, அதில் அந்த டனலுங்கிறது நமக்குள்ளே இருக்குல்ல, அந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற ட்ராவல் பண்ணுற அந்த ஸ்பேஸ் தான் டனல், பிட்ச் பிளாக் ஏரியா. அந்த டனல் வழியாக நம்மளோட பாஸ்ட்டுக்கும் போக முடியும், நம்மளோட ஃப்யூச்சருக்கும் போக முடியும். பாஸ்ட்டை சரி பண்ணி அந்த ரணமே ஆகாத மாதிரி ரெக்டிஃபை பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க முடியும். பீஸ்ஃபுல்லாக நம்மளோட பீஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த ஃப்யூச்சரை அலைன் பண்ணிக்க முடியும். அலைன் பண்ணும்போது தான் அந்த ஃப்யூச்சர் பர்மனெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக உங்களோட இருக்கும். அட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அட்ராக்ஷன்லாம் டெம்பரவரி தான், அலைன்மெண்ட் மட்டும்தான் பர்மனெண்ட்டு. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிளாக் படத்தை பார்த்து. இனி அடுத்த படம் வந்து தெலுங்கில் ஆரஞ்சுன்னு வந்த படம், தமிழில் வந்து என்னது ஹாய் மிஸ்டர் ராம்சரண் அப்படின்னு வந்துச்சு. அந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்துலேருந்து இந்த படத்தோட கரு அப்படின்னு நான் பார்த்தது வந்து, இவ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு சீனில் ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப ஃபெமினிஸ்டிக்காக, அவளோட ஃப்ரெண்டு வந்து யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான் அந்த ஃப்ளவர் பொக்கேலாம் கொடுத்து. அது பார்க்குறதுக்கே அந்த ப்ரப்போசலே இவளுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஹீரோயினுக்கு ஜெனிலியாவுக்கு பயங்கரமாக குதிச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இவன் வந்து எங்கேயோ ஃபோட்டோ எடுக்க போனவன் ராம்சரண் ஒரு கிளாஸ் வழியாக அவளை பார்ப்பான். இப்படி இந்தளவுக்கு ரொம்ப ஃபெமினிஸ்டிக்காக இன்னசென்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னசென்ஸ் அவள் வந்து அந்த ட்ரூ எசன்ஸில் இருப்பாள். ஸோ அது வந்து இவனை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ இப்படி தான் வந்து இவங்க 2 பேரோட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனே காமிச்சிருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இவளை. அப்புறம் இவளோட காலேஜுக்கே இவன் வந்து சேருவான். அப்புறம் தான் இவளை பற்றி தெரிஞ்சுப்பான். அவளுக்கு என்ன வேணுங்கிறதே அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை தெரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றா, நீ எப்படி ஒரு லவ்வரை செலக்ட் பண்ணுவ, சீட்டு குலுக்கி போட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பா. இவனான்னு ஒருத்தர் சிங்கம் ஜோக் சொல்லியிருக்கான்னு பிடிச்சிருக்கும் அவளுக்கு, இன்னொருத்தன் ஏதோ ஒரு பூரா டொச்சு காரணத்துக்காக பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக அப்போ அவளுக்கே வந்து யாரை செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் சீட்டு குலுக்கி போட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போ சீட்டு குலுக்கி போடும்போது தான் இவனும் உள்ளே வந்து சேருவானா, நானும் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரையும் எழுதி குலுக்கி போடுவான். அப்புறம் தான் அவளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பான். அப்போ இவளுக்கு தெரிஞ்சது, ஜெனிலியாவுக்கு தெரிஞ்சது என்னென்னா, இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், இவன் வந்து என்னை லவ் பண்ணுறான், பிடிச்சிருக்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இவங்கிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பா. அப்போ சொல்லுவான், என்னை லைஃப் பூரா காதலிக்கிற ஒருத்தனை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். லைஃப் பூரா காதலிக்கிற ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள். அப்படி இருக்கிறவன் இருக்கவே மாட்டான் அப்படின்னு. அப்புறம் இவ சொல்லுவாள், அந்த பிலீஃபை மட்டும் இவ விட்டு கொடுக்கவே மாட்டான், அது என்னோட பிலீஃப், நீ எப்படி கிடைக்க மாட்டான்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன் காதலிப்பான், கண்டிப்பாக காதலிப்பான், நீ கேட்குற அந்த காதலை கொடுப்பான், நான் லைஃப் பூரா எவனாலையும் இவனை காதலிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் முடியாது, எனக்கு லைஃப் பூரா என்னை காதலிக்கிறவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தேடிக்கிட்டே இருப்பான். அப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை காதலிக்கிறாரு, எங்கள் அப்பாவோட லவ் வந்து இப்போ வரைக்கும் அவங்க லவ் பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து 9 ஃபெயிலியர் லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி இவனுடைய ஆத்தென்டிசிட்டியை விட்டு கொடுத்து, உண்மைத்தன்மையை விட்டு கொடுத்து, பொய் சொல்லியெல்லாம் அந்த பொண்ணுங்களை காதலிக்க முடியாததுனால என்ன பண்ணுவான்னா, ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் நல்லா காதலிப்பான், ட்ரூத்ஃபுல்லாக இருப்பான், உண்மையாக இருப்பான். எப்போ இந்த பொய் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வருதோ விட்டுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ அப்போ இவ வந்து சொல்லுவாள்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் காதலிக்கிறனால தான் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது இவன் சொல்லுவான், அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, அவங்களாம் உண்மையிலேயே ஹாப்பியாக இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி ஏன்னா அவனை சுற்றி இருக்கிற பசங்க பண்ணுற ஃப்ராடுத்தனத்தெல்லாம் அவன் பார்ப்பான்ல. இந்த படம் பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஆரஞ்சுங்கிற படம், இந்த ஹாய் ராம்சரணே தெலுங்கில் ஆரஞ்சுங்கிற படமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த ஆரஞ்சுங்கிற படத்தை பார்க்கும்போது அது ஜஸ்ட் ஒரு படமாக பார்த்துட்டு விட்டுட்டேன். இப்போ ரீசண்டாக இந்த படத்தை திருப்பி ஏதோ ஒரு பார்க்குறதுக்கு, இது ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ பார்ப்போம் அப்படின்னு சும்மா எதேர்ச்சியாக தான் பார்த்தேன். இப்போ அது புரிஞ்ச கோணமே எனக்கு டிஃப்ரெண்ட்டு. அப்போ இவளுக்கு என்ன தெரியும்னா, ராம்சரண் வந்து எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் 9 ஸ்டோரிஸ் லவ் ஸ்டோரிஸை பிரேக் பண்ணது காரணமே பொய் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான். அப்போ எதுக்காகவுமே பொய் சொல்ல மாட்டான், உண்மையை மட்டும்தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லா தெரியும். அப்போ இவன் ஒன்றொன்னா செய்ய இவளுக்கு என்னன்னா, அப்போ அவனை மாதிரி
உண்மையை பேசுகிறவன் தான் வேணும், எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போயிடக்கூடாது, அப்படி விட்டுட்டு போகாதவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவளே வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பா ஒவ்வொன்றா. இப்படி இருக்கவன் தான் வேணும், இப்படி இருக்கவன் தான் வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் தெரியாமல் தானே சீட்டு குலுக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ இதெல்லாமே அவள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பா. அப்புறம் திடீர்னு சர்ப்ரைசிங்காக ஒரு நாள் என்ன கூட்டிகிட்டு போனால் இந்த பேராகிளைடிங்க்கு, அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு, சிங்கத்தை பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவானா. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருப்பா ஜெனிலியா. ஐயோ நான் சிங்கத்தை நெரிசில் பார்த்தேன் பப்பு அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி நான் பேராகிளைடிங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பினஸில் குதிச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு பிடிச்சது என்னென்னு அவளுக்கு தெரியாதப்போ அவளுக்கு பிடிச்சதை தேடி தேடி கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆண் தான் வேணுங்கிறது அதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாள். அப்புறம் என்னென்னா இது நம்மளை சுற்றி உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பொய்யான லவ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிடுறான்ல, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே அதை ப்ரூஃபும் பண்ணிடுவான் அவன். அப்போ இவன் வந்து கம்ப்ளீட்லி இவன் ராம்சரண் கிட்ட விழுந்துருவான். ராம்சரனை பயங்கரமாக லவ் பண்ணுவா இவ. அப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு என்ன மாதிரி ஆண் வேணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இன்னொன்று பக்கம் என்னென்னா, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிற, என்னால் முடிகிற வரைக்கும் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஈர்ப்பு போயிடுற வரைக்கும் காதலிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி காதலிக்கலாம், சந்தோஷமாக காதலிக்கலாம், வா காதலிக்கலான்னு கூப்பிடுவான். இவன் என்ன சொல்வா, இவளோட பிலீஃபை விட்டு கொடுக்கவே மாட்டா கடைசி வரைக்கும். என்னை கடைசி வரைக்கும் காதலிக்கிற அந்த ஆண் தான் எனக்கு வேணும்னே சொல்லுவாளா. இதுக்கிடையில் இவன் தான் எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் லைஃப் பூரா காதலிப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறான்ல, ஆனால் எனக்கு இவனை மாதிரி தான் ஆண் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து வீட்டில் அரேஞ்சு மேரேஜ் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாரோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவன் வீட்டுக்கு போவான் ராம்சரண். வீட்டுக்கு போய் நான் அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்வான். நீ என்னத்தையாவது பேசுனேன், இல்லை நான் 2 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்வான். அப்போ இவன் வந்து போய் என்ன சொல்லி கொடுத்துருவான்னா ஜெனிலியாவுக்கு, நீ என்ன காதலிக்கல, நான் கமிட்மெண்ட் கொடுக்கல, என் மேலே கோவமாக இருக்க, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுற, இதெல்லாம் ஓகே, நான் வேணாங்கிற கோவத்தில் போய் நீ வேறவனையோ கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்காத, இந்த கல்யாணம் எதுக்கு, உண்மையிலேயே என் மேலே இருக்க கோவத்தை காமிக்கிறதுக்கா இல்லை உனக்கு வாழ்க்கை பூரா இது தேவையா, இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோடனே அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவா. எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாள். அவங்க வீட்லேயே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பிரபுவே வந்து ராம்சரண் கிட்ட என்ன சண்டை போடுவான்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்த நிமிஷம் என்ன கேள்வி கேட்க போகிறாளோன்னு நினச்சி எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபு வந்து சண்டை போடுவான் ராம்சரண் கிட்ட. அப்போ தான் ராம்சரண் சொல்லுவான், இப்போ தான் அவள் தெளிவாகிக்கிட்டே வரா, இப்போ தான் அவளுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்னு அவள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் நல்லா தெளிவாயிட்டான்னா அவள் கண்டிப்பாக லவ் பண்ணுவா, அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சரண் போயிடுவான் பிரபுகிட்டேயும் பிரபுவோட தம்பிக்கிட்டேயும். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் நல்லாயிருக்கும். அப்புறம் கடைசியில் என்னென்னா, அவள் வந்து ஜெனிலியாவே வந்து ராம்சரண்ட்ட பேசுவான், எனக்கு எந்த மாதிரி ஆண் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். எனக்கு உன்ன மாதிரி தான் வேணும், உண்மையை பேசுகிறவன் தான் வேணும், எந்த சந்தர்ப்பத்துலையும் விட்டுட்டு போகாதவன் தான் வேணும், என்னை உருகி காதலிக்கிறவன் தான் வேணும், இதெல்லாம் சொல்லுவாள். இவன் சந்தோஷமாகி சரிவா காதலிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், ஆனால் அது முடியாது, எனக்கு லைஃப் லாங் காதலிக்கிறவன் தான் வேணும் அப்படின்னு சொன்னி திருப்பி டென்ஷன் ஆயிடுவான் இவன் ராம்சரண். லைஃப் லாங் காதலிக்கிறவன் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் திருப்பி ராம்சரண் என்ன சொல்லுவான்னா, இவன் வந்து அந்த ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி சொல்லிட்டு போயிடுவாளா. அப்புறம் இவன் வந்து இவளுக்காக கற்றுக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அந்த என்ன சொல்கிற ஒரு கப்பல் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பூத்தொட்டி வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருப்பான், அவள் மேலே இருந்து கீழே போட்டு அதை உடச்சிக்கிட்டே இருப்பாள். அந்த கப்பல் வந்து என்னென்னா, அப்போ சொல்லுவோம், உங்ககிட்ட இன்னைக்கு தேதிக்கு என்ன இருக்கும் கையில் அப்படின்னு. அப்போ அவன் கையை பார்ப்பான், வெறும் கை தான் இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், லவ் பண்ணால் அந்த நினைவுகளும் ஞாபகங்களும் இருக்கணும், வெறும் கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து அவனுக்கு உணர்வான், ராம்சரண் வந்து உணர்வான். என்ன உணர்வான்னா, அவளை நம்ம காதலிக்கிறோன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி காதலிக்கணும்ல அப்படிங்கிறதையே ரியலைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கற்றுக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுத்து அது எல்லாமே நாலேஜ் கெயின் பண்ணி கற்றுக்குவான். கற்றுக்கிட்டு அப்புறம் அவள் சொல்லும்போது சொல்லுவான், நான் உண்மையிலேயே இப்போ உன்னை காதலிக்கிறேன் அப்படின்லாம் போய் சொல்லும்போது, கடைசி வரைக்கும் காதலிப்பியா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் காதலிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும் ஜெனிலியாவுக்கு. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இது எவ்வளோ முன்னேற்றம் இல்லை,
அதுக்கப்புறம் திருப்பி கேட்பான், அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்பா ஜெனிலியா. அப்போ வந்து இவன் சொல்லுவான், அதுக்கப்புறமும் நான் காதலிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், அப்புறமும் திருப்பி ட்ரை பண்ணுவேன், என்ன பண்ணுறது, எனக்கு இன்னும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. சரி பார்க்கலாம், எப்போ நீ ஃபுல்லாக காதலிக்கிறதுக்கு ரெடியாவோ அப்போ என்னை தேடி வா அப்படின்னு பேகை மாட்டிட்டு போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவனுக்கு கிராஃபிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். கிராஃபிட்டினா அந்த செவுத்தில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும்ல பெயிண்ட்டு, அதை வச்சு வரைகிற ஆர்ட்டுக்கு பேர் கிராஃபிட்டி. ஸோ இவனுக்கு வந்து கிராஃபிட்டினா ரொம்ப பிடிக்கும், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் இவன். ரொம்ப அவனுக்கு பிடிச்சது தான் வாழுவான், ஆத்தென்டிக்காக தான் இருப்பான். கடைசியில் என்ன சொல்லுவாள், பிரபு கிட்ட போய் சொல்லிடுவான், நான் இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவன் கூட தான் வாழ போகிறேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவான்னா, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து இந்த கிராஃபிட்டி செவுத்தில் கிறுக்கிற வேலை இதெல்லாம் விட்டுரு, காஃபி டீக்கு கூட உதவாது, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு போய் எங்கள் அப்பா சொன்ன பெயிண்டிங் ஸ்கூலில் வாத்தியாரா சேர்றதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், ராம்சரனுக்கு பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவான். கிராஃபிட்டி விடணுமா, இவளுக்கு பைத்தியமா, எனக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு இவன் பின்னாடி போகணுமா, நான் போக மாட்டேன், இவளை காதலிக்க மாட்டேன், இப்படி எல்லாம் கோவமா இந்த கதை பூரா அவன் பிரகாஷ் ராஜ்கிட்ட சொல்கிறான். அவள் ஃபேஸை வரைஞ்சிருப்பான் செவுத்தில் கிராஃபிட்டியில். அதில் வந்து அதை வந்து அந்த ஏணிப்படியை போட்டு ஏறி மேலே நின்றுக்கிட்டு அந்த ஃபேஸை நான் இனிமேல் இவளை வரையவே மாட்டேன், வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக கத்திக்கிட்டு பிரகாஷ் ராஜ்கிட்ட கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதை அழிச்சிருவான் ஆக்சுவலாக அந்த ஃபேஸை. அப்புறம் திருப்பி பார்த்தா இவளோட மூஞ்சியவே திருப்பி வரைஞ்சி வச்சுட்டு இறங்கி வருவான். அப்போ தான் சொல்லுவான், ராம்சரண் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, எனக்கு நான் தான் சார் பிரச்சனை, ஆக்சுவலாக நான் அவளை காதலிக்கிறேன்னே சொல்லக்கூடாது, நான் என்ன காதலிக்கிறேன்னு தான் சொல்லணும், இதுதான் கதை, ஓகே, நான் என்ன காதலிக்கிறேன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த நானுங்கிறத நான் தொலைச்சிருந்தா தான் என்னால் அவளை காதலிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுதான் படம் ஆக்சுவலாக, ஓகேயா. இதில் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே டிவைன் மாஸ்குலைன் இருக்கார்ல, அவர் வந்து எப்படின்னா நமக்கு நாம் யாருன்னே தெரியாதப்போ, இந்த ஜெனிலியா மாதிரி நம்ம ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும்போது எப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும், நமக்கு வேணுங்கிற ஆள் யாருன்னெலாம் தெரியாதப்போ முழுக்க இன் அண்ட் அவுட் நம்மளை சொல்லி கொடுத்து நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இவனும் ரியலைஸ் பண்ண வச்சுருக்கான். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பு, வெறும் பொய் தான், இல்யூஷன் தான், எல்லாருமே அந்த பொய்யான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் வந்து எப்போவுமே வந்து பொய் சொல்லவே மாட்டான். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருப்பான், எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து புரிய வைப்பான் இல்லையா. அவன் தானே நமக்கு குருவாக இருந்தால் எல்லாமே கைட் பண்ணுறான், சொல்லி கொடுக்குறான், எல்லாமே பண்ணுறான். அந்த மாதிரி தான் இவனும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைன் மாஸ்குலைன் மாதிரியே இருந்து அந்த ரோல் ப்ளே பண்ணி ஜெனிலியாவுக்கு எல்லாமே புரிய வைக்கிறான். அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு கூட அப்படி சொல்லி தானே அவளுக்கு புரிய வைக்கிறான். இவளுக்கும் 100% ஃபெய்த் இருக்குது. என்னென்னா அட் எனி காஸ்ட் இவன் போய் சொல்ல மாட்டான், எனி காஸ்ட் நம்மளை சமாளிக்கிறதுக்காகவும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் எதுவும் செய்ய மாட்டான். அப்படிங்கிறதெல்லாம் இவளுக்கு வந்து ரொம்ப ஆழமான நம்பிக்கை. அதனால தான் இவனை மாதிரி ஒரு ஆண் வேணும்னு அவள் கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ரோல் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் மாஸ்குலைனாக இருக்கானா, இதை சொல்லி கொடுக்கும்போது இவளுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கும்போது எல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்லி மாஸ்குலைனாக இருப்பாள், இவ ஃபெமினைனாக இருப்பாள். ஆனால் ஒரு ஸ்டேஜில் இப்போ இவளுக்கு தெரிஞ்சிருதில்ல, இதுதான் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட ஆண் தான் எனக்கு வேணும்னு தெரிஞ்சிருதில்ல. அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிக்கிறா பாருங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஆண் தான் வேணும், நான் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு யார் வேணும்னு, எனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் வேணும், எனக்கு லைஃப் லாங் லவ் பண்ணுறவன் தான் வேணும் அப்படின்லாம் நிற்கும்போது அவள் கம்ப்ளீட்லி அவள் மாஸ்குலைனிட்டியில் தான் இருப்பாள் ஜெனிலியா. அதுக்கப்புறம் இவன் வந்து ராம்சரண் வந்து கற்றுக்கிறான்ல லவ் பண்ணுறதுக்கு, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறான்ல, ஓ அப்போ இப்படி தான் லவ் பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனால் லவ் பண்ண முடியல, நான் கற்றுக்குறேன், இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கூட லவ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான்ல. அப்போ வந்து இவன் தான் சேஸ் பண்ணி இவகிட்ட வர்றான். ஓகே, அப்போ அவன் கம்ப்ளீட்லி ஃபெமினிட்டியில் இருக்கிறான், அவன் மாஸ்குலினிட்டியில் இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கிறா. நீ எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாத வரைக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரிஜெக்ட் பண்ணி இது பண்ணிவிட்டு அவன் போயிடுவா. அவன் தான் சேஸ் பண்ணி பின்னாடி வந்துட்டு இருப்பான், நீ ரிஜெக்ட் பண்ணாத, நம்ம லவ் பண்ணுவோம், எவ்வளவோ கேட்டு பார்ப்பான் அவன் வழிக்கு வர்றதுக்கு.
நம்மளுக்கு ஒத்து போகிற வரைக்கும் லவ் பண்ணுவோம். இதெல்லாம் இவன் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மாஸ்குலைனாக அவள் இருப்பா, இவன் வந்து ஃபெமினைன் ரோலில் இருப்பான். அப்போ தானே இவன் கற்றுக்கிறான் பூரா இவளை எப்படி லவ் பண்ணணுங்கிறதெல்லாம். இந்த நானுங்கிறது இந்த செல்ஃப் லவ்வே சொல்கிறான்ல, நான் வந்து ரொம்ப பிரகாஷ் ராஜ்கிட்ட சொல்கிறான்ல, நான் ஆத்தென்டிக்காக இருக்கேன். அந்த நானுங்கிறத அவனால் எப்படி தூக்கி போட முடியுதுன்னா, அந்த நானுங்கிறத அவன் முழுமையாக வாழ்ந்துட்டான். ஓகே, அந்த நானுங்கிறதுக்குள்ளே அவன் நாமையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவளை கூட்டிகிட்டு போகிறான், ஊர் சுற்றுறான், பேராகிளைடிங் கூட்டிகிட்டு போகிறான், அதே மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் சிங்கத்தை க்ளோஸ்அப்பில் பார்க்குறது கூட்டிகிட்டு போகிறான்ல. அப்போ அந்த நானுக்குள்ளேயே அவன் நாம் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். புரியுதா? அவளுமே அந்த நானுங்கிறதுக்குள்ளேயே நாமுங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டா. அப்போ இவங்க 2 பேருமே ஹோல் அண்ட் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல்ஸாக வந்து சேர்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போது இவன் வந்து அந்த நானும் முழுமையாக வாழ்ந்து முடிஞ்சனால அவனோட சின்ன வயசுலேருந்து அந்த இன்னர் சைல்டு என்னெல்லாம் கேட்குதோ அந்த இன்னர் சைல்டு ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி அந்த இன்னர் சைல்டை நர்ச்சர் பண்ணி அது ஃபுல்ஃபில் ஆயிடுது. இவளுமே சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாழ்ந்துடுறாள். அவளுக்கு தேவை அந்த லவ்வர் மட்டும்தான். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவே அவளை வசதியாக, லக்ஸரியாக, கம்ஃபர்ட்டாக அந்த கம்ப்ளீட் அல்டிமேட் லெத்தாஜியில் அல்டிமேட் லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டில் தான் வளர்த்துருக்காங்க. அவள் ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு நிறைவேறாமல் இருந்த ஒரே ஒரு விஷயம், அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண் தேவைங்கிறது மட்டும்தான். இப்போ அதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடமும் அவளுக்கு நிறைவாயிருது. அப்போ அவளுமே வந்து நான் அப்படிங்கிறதுல அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆயிடுறா. ஸோ அப்போ இந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இவளால் நானுங்கிறத இவளுமே தூக்கி போட முடியுது. ஜெனிலியாவுமே நானுங்கிறத தூக்கி போட முடியுது. கடைசியில் வந்து பேசுவாள்ல, அதுக்கப்புறம் இவன் வந்து நானுங்கிறத தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தானே அவன் மூஞ்சியை வரைஞ்சி வச்சுட்டு திருப்பி இறங்குறான். நான் வரைகிற கடைசி ஹியூமன் ஃபேஸ் கிராஃபிட்டி இதுதான் சொல்லிட்டு தானே இறங்குவான். பிரகாஷ் ராஜ்கிட்ட கதை பேசுவான். அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சொல்லுவான், நான் வந்து நானுங்கிறத தூக்கி போட்டேன், நான் போய் அவளை காதலிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக அந்த காருக்குள்ளே ஏறி உட்காருவான். அவள் கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கிட்டு போவான் பெயிண்டிங் ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணுறதுக்கு. அவளை லவ் பண்ணுறேன்னா நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு தோணுனது என்னென்னா, ஸோ ஹிஸ் லைஃப் பர்பஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இத்தனை காலம் சும்மாவே தானே சுற்றிக்கிட்டு கிடந்தான், இத்தனை காலம் சும்மாவே தானே அந்த செவத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு போய் ஒரு ஆர்ட் டீச்சராக சேரும்போது அவனுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரும்போது இன்னும் பேஷனேட்டாக சொல்லி கொடுப்பான் இல்லையா? ஸோ ஹிஸ் லைஃப் பர்பஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அப்படிங்கிறத தான் நான் இந்த ஹாய் மிஸ்டர் ராம்சரண்ங்கிற படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு இதுதான் வேணும்னு நம்ம நிற்கிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தே தான் தீரும். நம்ம டிவைன் மேஸ்குலைனும் நமக்கு கொடுத்தே தான் தீருவாங்க. டிவைன் மேஸ்குலைன்கிட்டே நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க கற்றுக்கிட்டோன்னா அவங்களே ஃபிசிக்கல் ஃபார்மில் நம்ம முன்னாடி வரத்தான் செய்வாங்க. அப்படிங்கிறதையும் இந்த ஹாய் மிஸ்டர் ராம்சரண் இந்த ஆரஞ்சு படத்தை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த படம் பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் அந்த படத்தில் இருக்கிற ஆஸ்பெக்ட் உங்களுக்கு புரியும். அந்த ஃபெமினைன் மாஸ்குலைன் ரோல் சேஞ்ச் ஆகுறது அதெல்லாமே இன்னும் டீட்டெயில்டாக புரியும். அதே மாதிரி அந்த நானுக்குள்ளே நாம் அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்கிறது புரியும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் எப்படி வாழ்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்கங்கிறதெல்லாம் புரியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட். இந்த படமே வந்து கம்ப்ளீட்லி ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட ஜேர்னி, நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற ஜேர்னி, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு நினச்சி பாருங்கள். அந்த படம் இன்னும் டவுட்டு புரியும் உங்களுக்கு.